Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. காய்கறிகள் பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழச்செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை, பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும். இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கென 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல, மலர்களுக்குள் மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான். மக்களின் உடல்நலத்தில் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும். இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும். காலநிலை மாற்றம் அடுத்த 20 ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல், பயிர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும். இதற்கென 1 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை நீடித்த உற்பத்தி திறனை பெற்றிட மண்ணின் தொடர்ச்சியான வளமை திறன், நிலையான உற்பத்தி திறன் ஆகியவை மதிப்பிட வேண்டும். மண்ணில் உள்ள கரிம சத்து, நுண்ணுயிர்கள் கலவை ஆகியவற்றை பொறுத்தே மண்ணின் வளம் அமைகிறது. மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிர் கழிவுகள் உள்ளிட்ட கரிம பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும், கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கப்பெறவும் பயனுள்ள நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறனும் மதிப்பிடப்படும். இதற்கென 1 கோடியே 39 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவு சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவுத் தொழிலை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தேவைக்கேற்ற உற்பத்தியை எட்ட வேளாண் பயிர்களில் பரப்பு விரிவாக்கம். உணவுப் பொருள் உற்பத்தி தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு உணர்த்தியுள்ளது. தேவைக்கேற்ற உற்பத்தியினை நெற்றினால் மட்டுமே தண்ணீர் பெற முடியும். தமிழ்நாட்டின் நெல் தேவை ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டாலும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கான தேவை நிறைவு செய்யப்படாமலேயே உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 18,45,000 மெட்ரிக் டன் உணவு எண்ணெய் தேவைப்படுகிறது. தற்போது சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து 4,85,000 மெட்ரிக் டன் தாவர எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இப்பயிர்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பரப்பு விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும். பயிர் பெருக்கு திட்டம் உணவு பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் நோக்கமாக கொண்ட நிலையான உணவு உற்பத்தியின்
ஒரு பகுதியாக பயிர் வகைகளின் உற்பத்தி உள்ளது. அனைத்து பயிர்களின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் நோக்கத்தில் 2024-25 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 4,75,000 ஏக்கர் பரப்பில் 40 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்கம். தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பயிர் வகையான துவரையின் பரப்பு தொடர்ச்சியாக குறைந்து தற்போது 1,25,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே பயிரிடப்பட்டு வருகிறது. எனவே துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் இப்பயிரின் பரப்பு அதிகரிக்கப்பட்டு 2024-25 ஆண்டில் 50,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனி பயிராகவோ வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிட 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கப்படும். உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்தும் திட்டம். நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது. விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டி தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, சோயா மொச்சை, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய தொகுப்பு செயல் விளக்க திடல் அமைத்திடவும் நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் 2024-25 ஆண்டில் 45 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 2,50,000 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். எள் சாகுபடி பரப்பு விரிவாக்கம். 2023-24 ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டில் எள் சாகுபடி பரப்பு மகசூலை அதிகரித்திட சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான இடுபொருட்கள், அறுவடை செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம். 2024-25 ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் சாகுபடி பரப்பினை 12,500 ஏக்கர் அதிகரித்திட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆமணக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்கம். அதிக விளைச்சல் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை 1,500 ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட 2024-25 ஆண்டில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய பயிர் வகைகள் எண்ணெய் வித்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் இத்திட்டத்திற்கான மொத்தம் 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் உற்பத்தி திறன் உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 3 தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள், தென்னை, கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும். குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் 15% மகசூலை அதிகப்படுத்தலாம். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம திட்டத்தில் 12,510 மெட்ரிக் டன் நெல், 260 மெட்ரிக் டன் சிறுதானியங்கள், 940 மெட்ரிக் டன் பயிர் வகைகள், 2,100 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்கள் என மொத்தம் 15,810 மெட்ரிக் டன் விதைகள் 50 முதல் 60% மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 35 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பிற மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களால் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட 10 ஆண்டுக்கு உட்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களின் வல்லுநர் விதைகள், சாதாரண நிலை சான்று விதைகள் ஆகியவை தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமையின் வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். நிலக்கடலை போன்ற வேளாண் பயிர்களில் ஜிப்சம் இடுதலை ஊக்குவித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் மூலம் உற்பத்தி திறனையும் தரத்தினையும் அதிகரிக்க 50,000 ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க 1 கோடி ரூபாய்
ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் 50,000 விவசாயிகள் பயன்பெறுவர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்திடவும் மகசூலை பெருக்கிடவும் நெற்பயிருக்கு துத்தநாக சல்பேட் ஜிப்சம் உரங்கள் மொத்தமாக 4 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விநியோகிக்கப்படும். நெற்பயிர் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமானது 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதலை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கென மொத்தம் 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு கிராமம் ஒரு பயிர் செயல் விளக்கம். நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பயிர் என்ற 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, குதிரவாளி, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, பருத்தி, கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு, உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். கருங்கால் வரகே, இருங்கதிர் திணையே, சிறுகுடி கொல்லே, பொற்கிளர் அவரையோடு இந்நான்கு அல்லது உணவும் இல்லை என்ற புறநானூற்று கூற்றின்படி நமது உணவில் சிறுதானியத்தின் பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் 2023 ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஊட்டச்சத்து மிகுந்த சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள், வரகு, பனிவரகு, குதிரவாளி, சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் 25 மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே 2 சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2 மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2024-25 ஆண்டிலும் 65 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம். வேளாண்மை உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை உருவாக்குவதோடு வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022-23 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முதல் பரிசாக 2,50,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 1,50,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 1,00,000 ரூபாய் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய மாற்று பயிர்களான சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வைத்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2024-25 ஆண்டில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கு தேவையான விதை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணூட்ட உரங்கள், இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம், அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் 2024-25 ஆண்டில் 100 இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக
பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கிராம வேளாண் முன்னேற்ற குழு பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானமும் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2,48,00,000 ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் உயிர்ம விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பலந்தரும் பருத்தி சாகுபடி வணிக பயிரான பருத்தியில் அதிக தேவையுள்ள நீண்ட இழை ரகங்களை இந்தியாவின் நூல்கிண்ணம் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்து நூற்பாலைகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கி அதன் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திட பருத்தி சாகுபடி இயக்கத்தை 29,72,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்திய காரணமாக 2020-21 2,76,000 ஏக்கராக இருந்த பருத்தி சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 4,27,000 ஏக்கராக உயர்ந்தது. உற்பத்தியும் 2,42,000 பேல்களிலிருந்து 3,19,000 பேல்களாக உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் பழந்தறி பருத்தி சாகுபடி திட்டம் 14,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இதனால் பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் 5,50,000 பேல்களாக உயரும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.